நீங்கள் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில், அதாவது கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் பிலோ 65 லேக்ஸ்க்குள்ளே இண்டிவிஜுவல் வில்லா, அதுவும் ட்ரிபிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வில்லா தேடிட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்கிற வில்லாவை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார், டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனலுமே உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வில்லா கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் காயராம்பேடுங்க. காயராம்பேடு ஜங்ஷனுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் தான். இந்த அஸ்தினாபுரம் மெயின் ரோட்லேருந்து, அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில், ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ஒரு அழகான ட்ரிபிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வில்லா நமக்கு சேல்ஸுக்கு வந்துக்குதுங்க. வில்லாவை பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். வீட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி சரௌண்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. கூடுவாஞ்சேரி டு திருப்பூருக்கு அடிக்கடி பஸ் வசதி இருக்குதுங்க. கூடுவாஞ்சேரின்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு கிளாம்பாக்கம், தாம்பரத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக பஸ் வசதி இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே வீட்டுக்கு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு வில்லா. ஒரு பக்கா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு லேண்டில் பில்டிங் அப்ரூவல்லாம் ப்ராப்பராக வாங்கி அஸ் பர் வாஸ்து பிரகாரம் கட்டின வீடுங்க. நார்த்து ஃபேஸிங் லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு. அதாவது வாசக்கால் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேப் கொடுத்துருக்குறாங்க. கார்டனிங் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டெட் எண்டுங்க. டெட் எண்ட் லேண்டுங்கிறதுனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அட்வான்டேஜ் தான் அதிகம். 2 கார் வச்சுருந்தா கூட நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்க் பண்ணிக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்க்கிங் ஏரியா. இது வந்து ஒரு காம்பேக்டான பார்க்கிங் ஏரியா தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர்வெல் கொடுத்துருக்குறாங்க. சின்ன கார் நம்ம நிறுத்திக்கலாங்க, அவ்வளோதான். பட் நம்ம இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது, அதனால் நம்ம தாராளமாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. வீடு வாங்கி உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் 3 ஃபேஸ் கனெக்ஷனை நீங்கள் மாற்றிக்கலாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் கிரானைட் ஸ்டெப்பு. அவங்களுக்கு வந்து அறுக்கால் டோர் ரெண்டுமே ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்துட்டீங்கன்னாக்கா லிவிங் ஹாலுங்க. ஒரு காம்பேக்டான லிவிங் ஹால். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டைல்ஸ்லாம் நல்லா லுக்காக இருக்குது, புது டிசைனு. இங்கேருந்து உங்களுக்கு ஹாலோட ஃபுல் வியூ காமிக்கணும் பாருங்கள். நார்த்து ஃபேஸிங் லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் வீடுங்க. அதாவது அறுக்கால் எந்த திசையை நோக்கி வச்சுருக்காங்களோ அதுதான் நம்ம ஃபேஸிங் கணக்கு எடுத்துப்போம். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் வீடுங்க. இப்போ நம்ம ஹால் பார்த்துட்டோம். அடுத்ததாக கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தான். கிரானைட் ஸ்லாப்பு எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செல்ஃப்லாம் நல்லா தாராளமாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 4 அடி வரைக்கும் வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. விண்டோலாம் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. லாஃப்டெல்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியே போகிறதுக்கு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து லாக் பண்ணியிருக்குங்க. பேக் சைடில் வந்து ஒரு 2 அடி உங்களுக்கு கேப் இருக்குது. இந்த காம்பவுண்ட் வாலுக்கு பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ரோடு தாங்க. அதனால் நமக்கு 2 பக்கமும் ரோடு இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயும் ரோடு தான், பேக் சைட்லேயும் ரோடு தான். அதனால் உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்கும். நல்லா எப்போயுமே வெளிச்சம் காத்தோட்டமாக இருக்குங்க. இது வந்து பூஜைக்கான ஸ்பேஸு. ஹால்லேயே கொடுத்துருக்காங்க, நல்லா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷெல்ஃபு வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். லாஃப்ட்டு, செல்ஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாங்களா? ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்க்கிங், ஹால், கிச்சன், பெட்ரூம், அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாங்க. ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் கிரானைட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு எப்போதுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்கங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு பெட்ரூம் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கேருந்து ஃபுல் வியூ காமிக்கணும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூமும் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான். 4க்கு 4 ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2க்கு 4 கொடுத்துருக்குறாங்க. வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோடு இருக்குது.
வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமுங்க. வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க, வென்டிலேஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமு. லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, அட்டாச் ரெஸ்ட் ரூமோடு இருக்குது. ஜன்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு 5 சைஸில் ஓப்பன் டைப்பு ஜன்னலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமுங்க. உண்மையிலே நீங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 666 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இவ்வளோ ஸ்பேசிஸாக அழகாக கட்டியிருக்காங்களா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. கொஞ்சம் கூட இடம் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக யூட்டிலைஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. 1304 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் தரமாக இருக்கும். வீடு செம்ம லுக்காக இருக்கும். ஓகே, நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு வந்துட்டோம். ஓப்பன் டெரஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்குறாங்க. காலம் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்னொரு பெட்ரூம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இங்கே வந்து ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. டேங்க் 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க்கு. உங்களுக்கு பாருங்கள், வெஹிக்கிள் போகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் நம்ம நெல்லிக்குப்பம் மெயின் ரோடுங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வெஹிக்கிள் போகிறது தெரியுதுங்களா? அதான் மெயின் ரோடு. ஜஸ்ட் 100 மீட்டருங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் நீங்கள் வீடு வாங்கி இருந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் நொடியும் வராதுங்க. அருமையான வீடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறுபடியும் ஒரு ஒன்லைன் கொடுத்துட்றேன். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 666 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா 1304 ஸ்கொயர் ஃபீட்டு. பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு கிளியர் டாக்குமெண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அப் டு 80% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் போய்க்கலாம். கிளியரான ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு, மார்க்கெட்டு, ஸ்கூலுன்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வீடுங்க இது. மிஸ் பண்ணாதீங்க. ட்ரிபிள் பெட்ரூம் வில்லா. இந்த வீட்டோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா? 62 லட்சங்க. வித் நெகோஷியபிளோட கொடுக்குறாங்க. அருமையான வீடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டி வீடியோவும் நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.